பிரேஸ் தி லார்ட். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் தி டே வித் ஜீசஸில் ஒரு தெளிவுக்கு நேராக வாட் இஸ் சர்ச், எல்லாருக்கும் சர்ச்னா என்ன அப்படின்றது சில பேர் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க. எனக்கு சர்ச்னா என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு நாள், ஓய்வு நாள், சர்ச்சுக்கு போகணும், ஓய்வு நாளில் வேற வேலை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் அப்படின்னு நிறைய பேருக்கு சண்டேவை பற்றி சண்டேல சர்ச் போகிறத பற்றி எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்கும். எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சர்ச் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ ஃபால் அண்ட் கெட் அப். யாருமே இங்கே பரிசுத்தவான் கிடையாது. தேர் இஸ் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். 13 அதிகாரம் எழுதின பவுல் கூட பாவியிலும் பாவி ஈச பாவி நான் ஐயா அப்படின்னு தான் சொல்றாரு. பாவியிலும் பிரதான பாவி நான் ஐயா அப்படின்னு தான் சொல்றாரு. ஏசப்பாவை பார்த்து சொல்றாரு. அப்படி அவர் ஏசப்பாவுக்கு முன்னாடி அப்படி தாழ்த்தினாரு. அவர் பர்ஃபெக்டா, பவுல் பர்ஃபெக்டா இருந்தாரா அப்படின்றது இங்க நான் பேச வரல. ஆனா எக்ஸாம்பிளுக்கு பைபிள்ல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதுதான் இந்த சாட்சி. பைபிள்ல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். பைபிள் ஏதோ ஒண்ணு கட்டுக்கதை அப்படின்லாம் இல்லைங்க, இது வரலாறு. ஜெருசலேம் இருக்கு, பெத்லஹேம் இருக்கு, ஆண்டவர் உயிர்ப்பித்தெழுந்த இடம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஸோ டாபிக்கை விட்டு வெளியில போகாம இன்னைக்கு வாட் இஸ் சர்ச், சர்ச்னா என்ன, சபை. அந்த காலத்துல, அதாவது முந்தைய காலத்துல சபை எங்க உருவாச்சு? ஏசப்பா இருக்கும் போது, ஏசப்பா இல்லாத போது, கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, ஏசப்பா அதாவது கடவுள் மனிதராய் பிறப்பதற்கு முன்பாகவே காணாதவரை எப்படி தொழுது கொண்டார்கள். அங்கு பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஜனங்களுக்கு போதிப்பாரு. அந்த பிரதான ஆசாரியர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெட்டை உடுத்தி அவரை தாழ்த்தி, சப்போஸ் அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அந்த பலிபீடத்துல போய் பேசும்போது, ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும் போது அவர் மரித்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஹோலியா இருந்தாங்க. இப்ப யாருமே அந்த அளவுக்கு ஹோலியா இல்லை. ஆனாலும் வாட் இஸ் சர்ச்? சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் வி கரெக்ட் ஆர் மிஸ்டேக். நம்ம பாவிதான், நம்ம எல்லாரும் பாவிதான். பேசுறவங்க யாருமே உத்தமர்கள் இல்லை. பைபிள் வார்த்தை பேசுறவங்களையும் வெட்டும், கேட்கிறவங்களையும் வெட்டும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பாவத்துல மூழ்கி கிடந்து ஒருத்தரை குறை சொல்றது, அதுவும் பாவம் தான். ஒரு தம் அடிச்சா, தண்ணி அடிச்சு, அதுவும் பாவம். அதுவும் பாவமா அப்படின்னா, பர்சனலா அதுவும் பாவம் தான். பாவம், சின் இஸ் சின். பட் அதெல்லாம் தாண்டி பெருசா என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா இடத்திலும் அன்பா இருக்க சொல்றாரு, பொறாமப்படாதன்றாரு, புறங்கூறாதன்றாரு. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் புறங்கூறுறது அது ஒரு பாவம். தன்னிடத்துல ஒரு குறை இருந்துட்டு அதை மத்தவங்கள்ட்ட சொல்றது அது ஒரு பாவம். அப்புறம் நம்ம பர்ஃபெக்டே இல்லாம இன்னொருத்தவங்களை பர்ஃபெக்டா இருக்க சொல்றது அது பாவம். பொறாமப்படுறது பாவம். செய்த உதவிய சொல்லி காட்டுறது ஒரு பாவம். ஒரு உதவி செய்றீங்களா, அந்த உதவியில இருந்து அந்த உதவி யாருக்கும் தெரியாம பண்ணணுங்க. நான் இவனுக்கு இப்படி பண்ணேன், நான் தான் அப்படின்னு மேன்மை பாராட்டுகிறது ஒரு பாவம். மேன்மை பாராட்டுகிறது இந்த கேஸ் ஓவர் ப்ரைடு தேவை. பட் ஓவர் ப்ரைடு இல்ல, நான் தான் அப்படின்றது பாவம். ஸோ இன்னும் அநேக பாவங்கள் இருக்கிறது, நமக்குள்ளாகவே இருக்கிறது. ஊரான் கதையை தெரிஞ்சுக்கிறது அது ஒரு பாவம். அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு பாவம். அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு அதுல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ சிம்பிள். சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் யூ ரினியூ யுவர் ஸ்பிரிட். ஆராதனை டைம்ன்றது நீங்க கடவுள் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறது. டைரக்டா
உங்களுக்கு மீடியேட்டர் அங்கே தேவையில்லை. பாஸ்டர்ஸ்லாம் எதுக்கு இருக்காங்க, ஃபாதர்ஸ்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களோடு கூட காடை கனெக்ட் பண்றதுக்காக முன்னிலையில இருக்காங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரு ஒரு விதமா ஆராதிப்பீங்க. ஒரே இருதயமா முழு மனதோடு எல்லாரும் ஒரு மனதோடு ஆராதிக்கணும் என்பதற்காக முன்னிலையில அவருக்கு முன்னிலையில ஏசப்பா இருப்பாங்க. ஏசப்பாவோட வார்த்தைய சொல்றவங்க, அதாவது மெசேஜ், துதி ஆராதனை செலுத்துறது ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவர் இடத்துல நம்மளோட குறைகளை விண்ணப்பங்களை சொல்றது. சொல்லி முடிச்ச பிறகு சர்மன் மெசேஜ் பகுதி அப்படின்றது வரும்ல. அது வரும்போது நீங்க என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களோ ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டு விட்டாங்க. உங்களிடத்துல ஆண்டவர் பேசணும்ல. தேர் இஸ் நோ மீடியேட்டர், பட் காடோட வார்த்தையை நீங்க ப்ரே பண்ணி கேட்கும் போது கடவுள் டைரக்டா எல்லார்ட்டையும் பேசினா எல்லாரும் பயந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம அவ்வளவு ஓலை இல்லை கடவுள் முன்னிலையில நம்ம முன்னாடி பேசுறதுக்கு. அவர் நம்ம முன்னாடி பேசணும், அவரை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஓலியா இருக்கணும். அவர் வந்துட்டாருன்னா நம்ம யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம். அவர் வருவாரு, நிச்சயமா வருவாரு. வரும்போது எல்லாரும் பரிசுத்தமா காணப்படணுன்றதுக்காகவா கூட இந்த வீடியோ இருக்கலாம்ல. ஸோ மெசேஜ் டைம் இஸ் த டைம் வாட் யூ கெட் த ரேமா. ஒரு வார்த்தை, அந்த உங்களுக்கான வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்கிறதுக்கு பேரு ரேமா. ஆண்டவரோட வார்த்தை எல்லாமே ரேமா. உங்களுக்கான ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அல்ல, அதற்கு பேர் ரேமா. ஆண்டவர் உங்களுக்காக நீங்க துதி டைம்ல, ஆராதனை டைம்ல அவர் உயர்த்தி மகிமைப்படுத்தி உங்களுடைய குறைகளை அவரிடத்துல சொல்லி, நிறைய பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லி அவரை மகிமைப்படுத்தி சொல்ல முடியாத கவலையெல்லாம் ஆராதனை டைம்ல மனசுக்குள்ளேயே அழுது புழம்பி அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தை உங்களுக்கு மருந்தாகவும் உணவாகவும் ஆகும். அந்த வார்த்தையை நீங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல இருந்தாருன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக உருவெடுத்து அந்த வார்த்தை உங்களை நடத்தி செல்லும். வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. ஸோ சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் யூ renew. Church is the place where you speak to God. Church is the place where God speaks to you through your pastors. So God is living God. Jesus Christ is coming soon. So church தப்பா நினைக்காம, church is the place, church is the only place where you find rushing world, where you find calm, where you find the silence is church. ஸோ ஓரளவுக்கு எனக்கு புரிதல் வாட் இஸ் சர்ச், என்னுடைய புரிதலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேற எதுவும் நான் சொல்ல கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அண்ட் சி, நல்லது சொல்லும் போது 10 பேத்துல ஒருத்தர் நல்லதை எடுத்துப்பாங்க. நான் எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. நான் எல்லாரும் எனக்கு என்ன நீங்க ட்ரோல் பண்ணாலும் ஓகே, உண்மையை உங்களிடத்துல வெளிப்படுத்த என்னைக்குமே கடன்பட்டவன், ஆண்டவருக்கு கடன்பட்டவன். அதனால ஆண்டவர் எனக்கு உணர்த்துற காரியங்களை உங்களுக்கு இந்த மீடியா மூலியமா சொல்லுகிறேன், அவ்வளவு. ஸோ யூ ஆர் ஆல் வாட்சிங், எனக்கு அது நல்லா தெரியும். வாட்ச் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணா உங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா தெரியும். அதுதான். So, well, hope you got understand. So, start the day with Jesus. இன்னைக்கு இல்லைனா பைபிள் இல்லாம பேசுறாங்க. வாட் இஸ் சர்ச், சர்ச்னா என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு போங்க. அதே மாதிரி சர்ச்சுக்கு குறித்த நேரத்துல போங்க. ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு பிடிக்கிறதுக்காக காலவர் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் டிக்கெட் கியூல நின்று டிக்கெட் வாங்குறாங்க. ஸோ சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா மட்டுமே 7 மணி 6 மணி 8 மணி அப்படின்னா 10 மணி அப்படின்னா சர்ச் ஆராதனைலாம் முடிச்சுட்டு மெசேஜ் டைம்ல வர்றது. ஸோ சர்ச்சுக்கும், அதாவது சர்ச் ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற இடத்துல நீங்க எப்படி எந்த அளவுக்கு
அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் படைத்து மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இதெல்லாம் படைச்சு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இதெல்லாம் இருக்கு. அதை நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க, அதுக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு முன்னோக்கி போங்க. காட் இஸ் தேர், காட் பிளஸ் யூ. சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் யூ ரினியூ அவர் ஸ்பிரிட், வேர் யூ ரினியூ யோர் ஸ்பிரிட், அண்ட் சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் காட்ஸ் presence filled and ஒரு மனமா ஐ திங்க் வாட் டு சே, ஒரு மனமா எல்லாரும் ஒரே மனதோடு, நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்டா ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுவோம், ஆண்டவர்கிட்ட பர்சனலா பேசுவோம். இந்த கேஸ் ப்ரே பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ப்ரே பண்ணும்போது see the heaven rejoice. அதுதான். ஸோ 24 மணி நேரம் கொடுத்த அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம், 1 மணி நேரம், இல்லை அரை மணி நேரம் கொடுக்கறதுக்கு ஏன் தவறுங்கன்னு தெரியல. ஸோ தவறாம சர்ச்சுக்கு போக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் நாட் an advice, this is a friendly request. Thank you. Have a blessed day.